பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நேரடியாக அந்த மக்களை பார்த்து கேளுங்கள் சொன்னாரு, அதே போல தேடுங்கள் சொன்னாரு, அதே போல தட்டுங்கள் சொன்னாரு. அப்போ நாம் எப்படி அவரை தேட வேண்டும், என்னத்தை கேட்க வேண்டும் என்று இன்று ஆராய்ந்து பார்க்க போறோம். தேவனை உண்மையா தேடி அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று தலைப்புல நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதலாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமேன். ஆமீன். இயேசு கிறிஸ்து கூறுவதை பாருங்க. தேடுங்கள் சொல்றாரு முதல்ல, அப்போது கண்டடைவீர்கள். இரண்டாவது விஷயம், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றாரு. அப்போ தேடணும், அவகிட்ட கேட்கணும், அதே போல தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன கேட்க வேண்டும், கேட்டால் பெற்றுக் கொள்வீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து கூறினார். அதே போல தேடுகிறன் கண்டடைகிறான். எதை தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும் அவரை. அதே போல தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டும் போது அவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து நாம அதே போல அவர் மாத்திரமல்ல நம்முடைய இருதயங்களையும் நாம் திறக்க வேண்டும். அவர் தட்டும் போது அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று இன்று வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போறோம். முதலாவது விஷயம், கேளுங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ இதுல முக்கியமா 9-11 வாசகம். இதே அதிகாரத்துல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9-11. உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். ஆமீன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்க தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? நம்ம இன்றைக்கு அதாவது மாம்சத்துக்குரிய தகப்பன், அந்த தகப்பன் கிட்ட ஒரு பிள்ளை அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பானா? கண்டிப்பா இல்ல இல்லையா? அதான் ஏசப்பா சொல்றாரு. மீனை கேட்டாக்கா ஒரு பிள்ளை அப்பா கிட்ட அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இல்ல இல்லையா? ஆகையால் பொல்லாதலாகி நீங்கள், ஆண்டு சொல்றாரு, பொல்லாதல நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன கொடுக்க வேண்டும், எது பெஸ்ட், அவங்க விரும்பத்தக்க வகையில அவங்க பிடித்தமான காரியங்களை செய்ய நாம் அறிந்திருக்கிறதுனால ஆண்டு சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க நீங்க இருக்கிறீங்க. நீங்கள் பொல்லாதவர்கள், என்ன கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க நல்லா அறிந்திருக்கிறீங்க, எது பெஸ்ட், என்ன கொடுக்க நல்லாவே உங்களுக்கு தெரியும், நன்கு அறிந்திருங்கள். ஆனா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவா இருக்கிறாரு. நமக்கு பிதா ஒரே பிதா தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப யாரெல்லாம் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்களோ கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப கேட்கணும், கேட்டா கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதே போல என்னத்தை கேட்கணும், இது ரொம்ப முக்கியமானது. ஆனா இன்னைக்கு அநேக உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு, கேட்க சொல்லிட்டாருப்பா, அதனால கேட்கலாம் சொல்லி எதை வேணாலும் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்க சொல்லிட்டாரு, அப்போ அவங்க மாம்சத்தில் தோன்றுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க இன்னைக்கு. ஆனா ஆண்டவர் எதை முக்கியமா கேட்க சொன்னாரு? 2 விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது லூக்கா 11-13 வாசிக்கலாம். எதை கேட்க சொல்றாரு பார்க்கலாம். பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமேன். ஆமீன். இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிற வார்த்தை இது. ஆனால் எதை கேட்க வேண்டும் என்று அவரே விரும்புறார் பாருங்க. அதாவது இதே வார்த்தை இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாஸ்தவமே அதே வார்த்தைய நம்ம பேரலா லூக்கால பாக்குறோம். பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா ஆனவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
எதை கொடுக்க விரும்புறாரோ? பரிசுத்த ஆவியை. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம் என்று இயேசு கிறிஸ்து கூறுவது எந்த விஷயம்? நாம எதை கேட்க வேண்டுமா? ஹோலி ஸ்பிரிட். அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம முதல்ல கேட்கணும். இதுதான் தேவனும் விரும்புறாரு என்று நல்லா கிளியர் கட்டா வசனம் இருக்குது. அப்ப முதல்ல நம்ம கேட்க வேண்டியது உலக காரியங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கையில எல்லாமே இருக்கும். ஒருவேளை பணம் இருக்குதா? சில பேர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கும், லட்சக்கணக்கான பணம் இருக்கும். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்ற பெற்ற முத்திரை எது? ஹோலி ஸ்பிரிட் தான், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு என்ன தகுதி வேணும்? ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் நாம அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ நாம முதல்ல கேட்க வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹோலி ஸ்பிரிட். அப்ப பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும். அதிக நிச்சயம். கேட்டா கொடுப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். அப்போ முதல்ல கேட்க வேண்டியது கேளுங்கன்னு சொன்னார். அப்போ பரிசுத்தாவை தான் முதல்ல கேட்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், ஏன்னா இந்த பரிசுத்தாவியர் என்பது இயேசு கிறிஸ்து ஊமையா சொல்லியிருக்கிறார், இல்லைங்களா? அந்த 10 கன்னிகைகளை பத்தி. புத்தி உள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். அதுல எண்ணெயோட காத்திருந்தார். யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ 5 பேரும் அவங்கதான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிட்ட ஒரு ஊமையை பார்க்கிறோம். ஏன்னா எண்ணெய் என்பது பரிசுத்தாவின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நாம இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம மேல என்ன பார்க்க போறாரு? நமக்குள்ள அந்த முத்திரை இருக்கிறதா? அப்ப நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரான்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாரு. இருந்தாதான் நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். அப்போ முதல்ல கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். ரெண்டாவது எதை கேட்கலாம்? வாசிக்கலாம். யாக்கோபு 1:5 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ரெண்டாவது விஷயம் எது கேட்க வேண்டும்? ஞானம். ஏன்னா ஞானத்தில் குறைவா இருந்தா நாம இயேசு கிறிஸ்து தான் கேட்கணும், மனுஷங்கிட்ட இல்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நாம கேட்க வேண்டும். அதனால வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். அப்போ ஞானத்தில் குறைவு இருந்ததுன்னா நம்ம யார்கிட்ட கேட்டோமோ? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஞானத்தில் குறைவு இருந்தா அப்படின்னு. அப்போ இந்த வேதத்தை அறிந்து கொள்வதற்கு தேவ ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த வேதத்தை உலகத்துல அத்தனை பேரும் கையில கொடுத்தா கூட அவங்களுக்கு இது வாசித்தாலும் புரியாது. அப்போ தேவ ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு உதவி செய்கிறது யாரு? இதை அறிந்து கொள்வதற்கு நாம் அல்ல. மாம்சத்தில் ஒருபோது அறிந்து கொள்ள முடியாது. ஆவியனர் தான் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. இதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவியனர் துணை வேண்டும். அப்ப முதல்ல கேட்க வேண்டியது ஆவியானவர், பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஞானம். ஞானத்தில் குறைவு இருந்தா நம்ம என்ன பண்ணுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவரை கேரண்டி பண்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். அப்ப நம்ம கேட்டா பெற்றுக்கொள்வோம். அப்போ அவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமேன். ஆமேன். நாம கேட்க சொன்னார் ஆண்டவரு. ஏன்னா ஞானத்தை அருளுவதும் அவருதான், இல்லைங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ நாம கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் ஞானத்தை. ஏன்னா கர்த்தர் தான் தருகிறார், ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நானே புத்தின்னு சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம், இல்லைங்களா? அப்போ நாம கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கணும். ஏன்னா அவர் வாயில தான் அந்த அறிவும் புத்தியும் வருகிறது. அப்போ அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நாம வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வசனங்கள். இது வாசிக்கும் போது இந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. இந்த ஞானத்தை அருளுவதும் தேவன் தான். வாசிக்கலாம். பிரசங்கி 2:26 வாசிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு
பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு என்ன தருகிறாராம்? ஞானம், இல்லைங்களா? ஞானத்தையும் அறிவையும் தருகிறார். அப்போ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன தருகிறாராம்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆனா பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயே, மனதுக்கு சஞ்சலமா இருக்குன்னு சொல்லி பிரசங்கி கூறுகிறான். அப்போ அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கணும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஞானத்தை அளிக்கிறார். அப்போ கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார் என்று நாம் வாசித்தோம். ஆனா இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அப்ப நம்ம ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இல்லைங்களா? ஆண்டவர் கேட்ட உடனே கொடுக்க மாட்டார். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இல்லாம அவர் அருள மாட்டார். வாசிக்கலாம், என்ன கண்டிஷன்? கேட்கும் போது ஒரு கண்டிஷன் இருக்குது. யாக்கோபு 1:6-7 வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென். அவன் பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆண்டவர் சொல்ல கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. கேட்கலாம், அவர் அருளுவாரு. ஆனா கேட்கறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான கண்டிஷன் உண்டு. சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும், டவுட்டே இருக்க கூடாது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், எனக்கு ஞானத்தில் குறைவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கேட்கிறோம். ஆனா கேட்கும் போது ஒரு விஷயம் மனதுல இருக்கணும், நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் நான் கேட்கும் போது எனக்கு தருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உண்டாக கூடாது நம்ம மனதுல. ஆண்டவர் தருவாரு, அவருக்கு சித்தமானதான் நான் கேட்கிறேன், அவருக்கு பிரியமான கதை நான் கேட்கிறேன் அப்படின்னு அறிஞ்சு சந்தேகப்படாமல் கேட்க கடவன். ஆனா சந்தேகப்படுகிறவன் எப்படிப்பட்டனா இருப்பானா? காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆனா சந்தேகப்படுவன் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படாமல் கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது நமக்குள்ள அந்த டவுட் இருக்கக்கூடாது, ஆண்டவர் தருவாரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் இல்லாமல் நம்ம கேட்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது யாக்கோபு 4:3 வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆனா பெற்றுக்கொள்வதில்லை. சிலர் கேட்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, ஜபிக்கிறாங்க, எல்லாமே பண்ணி பாக்குறாங்க, ஆனா பெற்றுக்கொள்ள முடியல. எதனால? வசனம் சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். அப்போ விண்ணப்பம் பண்றாங்க அநேகர், ஆனா அவங்க பண்ற விண்ணப்பம் அவங்க சுய இச்சையோட தான் விண்ணப்பம் பண்றாங்க. அதாவது தகாத விதமாக விண்ணப்பம் பண்றாங்க. அதனாலதான் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களாம். அப்ப நம்ம விண்ணப்பம் பண்ணாக்கா அன்று கேட்கிறோம், அவர் சித்தப்படிதான் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அப்ப எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது கர்த்தர்கிட்ட அப்படின்ட்டு நாம ஞானமா கேட்கணும். அப்ப நம்ம முதல்ல கேட்க வேண்டியது எது? பரிசுத்த ஆவியானவர். 2வது ஞானம் சொல்லி பார்த்தோம். ஆனா இதை விட்டு நம்ம உலக காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆனா சில நேரங்கள் சிலர் ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா இந்த உலக பிரகாரமான இருக்கிற ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனோம், ஏதோ ஜெபித்தோம், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கேட்கிற விதம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே நான் இந்த ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் ஆகணும், நான் ஒரு பெரிய வீடை கட்டணும், பெரிய கார் வாங்கணும், நான் வெளியூருக்கு போய் படிக்கணும், அதே போல எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற அவங்க என்ன உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறதோ அதை மட்டும் தான் அவங்க லிஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனா இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஏன்னா விண்ணப்பம் பண்ணியும் இங்க உங்கள் இச்சையின்படி நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க, அதனால நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நாம விண்ணப்பம் பண்ணும்போது அவர் சித்தப்படிதான் நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். அவருக்கு பிரியமானதை நாம் அவர்கிட்ட கேட்க வேண்டும். அப்போ ஆண்டவரும் விரும்புறாரு இதை கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ ஞானத்தை விரும்பணும், அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதே போல பரிசாவை பெற்றுக்கொள்ளணும், அதனால அவரும் தருகிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். அப்போ இதைதான் நம்ம கேட்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 3:22-23. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல்
விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையா இருக்கிறது. ஆமேன். ஆமென். பாருங்க, என்ன கேட்க வேண்டும், எப்போது, எப்படி கேட்க வேண்டும்? அப்போ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நம்ம ஒரு காரியத்துக்கு அன்றைட்டு கேட்கிறோம், விண்ணப்பம் பண்றோம், பெற்றுக்கொள்கிறோம். எப்போ நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய கற்பனை நடந்தால் மட்டும்தான், நாம் கை கொண்டால் மட்டுமே. அவருக்கு பிரியமான நடந்து அதை கை கொண்டால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளை இட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனை. அப்ப எந்த கற்பனை கை கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய கற்பனை. அப்ப இந்த கற்பனை கை கொண்டால் நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நம்ம கேட்ட ஆண்டவர் வந்து கொடுப்பார்னு சொன்னார் இல்லையா? எப்போது? இந்த கற்பனை கை கொண்டா மட்டும்தான். ஆனா இந்த ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது வெறும் மாய்மால அன்பா இருக்கக்கூடாது, மாம்ச அன்பும் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம், ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆமேன். ஆமீன். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்ற கற்பனை இதை கை கொண்டு நடந்தா அப்போ நாம் வேண்டிக் கொள்ளும் போது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த அன்பு கூட எப்படி இருக்கணுமா? உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, மாயமானமா இருக்கக்கூடாது. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்போ ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஒரு கடமைக்காக ஒரு அன்பு செலுத்தலாம், ஒரு வெளி தோற்றத்துல பார்க்கும்படி ஒரு அன்பு, மாயமான அன்பு இருக்கக்கூடாது, மாயமற்றதா இருக்க வேண்டும் சொல்றாரு. இதே வசனத்தை இந்த அன்பை குறித்து நீதிமொழிகள் 27:5 வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஆமீன். ஆமீன். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதான் பெட்டர்ன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த மறைவான சிநேகிதம் அது மாயமான ஒரு அன்பா தான் இருக்கும். அதனாலதான் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதே பெட்டர். சிலர் வந்து ஏதோ அன்பு செலுத்தணும், அதனால வெளிப்படையா வந்து அன்பா இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனா உள்ளத்திலோ கசப்பு இருக்கும். ஆனா உள்ளத்திலோ ஆண்டவர் ஏதோ கடமைக்காக அன்பு செலுத்த சொல்லிட்டாருப்பா, சோ அவங்களும் வந்து பார்க்கறாங்க, அதனால ஒரு அன்பு செலுத்துற மாதிரிதான் இருக்கும். மாயமேல கண்டிஷனல் லவ் தான் இருக்கும் சில பேருக்குள்ள. மாயமேல அன்புனா என்ன? கண்டிஷன். நான் வந்து இது செஞ்சா அவரும் திருப்பி செய்யணும், என் மேல அன்பு வச்சா நான் திருப்பி அன்பு செலுத்துறேன், அவர் எனக்கு கொடுத்தா திருப்பி கொடுக்குறேன், இப்படின்ற ஒரு அன்புதான் இருக்கும். ஆனா உலக மனுஷருக்குள்ள அப்படிப்பட்ட அன்புதான் இருக்கும். அவங்கள வந்து அன்பு செஞ்சதான் திருப்பி அன்பு செய்வாங்க. இது உலக பிரகாரமான அன்பு. ஆனா நம்முடைய அன்பு அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, கண்டிஷனோட இருக்கக்கூடாது, அன்கண்டிஷனல். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சாரு. எப்படி? கண்டிஷன் லவ், அன்கண்டிஷனல் லவ். அப்போ நாமெல்லாம் பாவிகளை இருக்கும்போதுதான் நம்ம மேல அன்பு கூர்ந்தார் கர்த்தர். நம்ம தப்பு செய்யும் போது ஆண்டவர் நம்ம மேல வந்து அன்பு வச்சார். அதுதான் உண்மையான அன்பு. மனுஷனுடைய அன்பை விட இயேசு கிறிஸ்து அன்புதான் பிரதானமானது. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப நம்ம பாவிகளை இருக்கும்போதுதான் நம்மளை ஆண்டவர் சிநேகித்தார், நம்மளை காப்பாற்றினார், நம்ம மேல அன்பு செலுத்தினார், நம்ம சிக்ஷித்தார், கண்டிச்சார். நம்மை இன்று அவரது பக்கமாக நம்ம அழைத்து இழுத்திருக்கார். நாம அவருடைய அன்பு அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா அவர் அன்னைக்கு அன்பு செலுத்தினார் இல்லையா? அதுதான் உண்மையான அன்பு. அப்ப உலகம் நம்மளை கைவிட்டிருக்க கூடும், நம்மளை வெறுத்திருக்க கூடும். ஏன்னா நம்மளை பார்க்கும்போது நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்து வெறுத்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு மாயமற்றதான அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அப்ப நம்ம பாவம் செய்து கொண்டிருந்தோம். அந்த பாவம் செய்திருக்க காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து நம்மளை சிநேகித்தார். அதற்காக தான் அந்த உலகத்தையே வந்தார். பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப நாம ஒரு காலத்துல பாவிகளை இருந்தோம், நம்ம ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தான்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கல, எபேசியர்ல பவுல் வந்து விண்ணப்பம் பண்றான். அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது ஒரு சாட்சியை பார்க்கலாம். எபேசியர் 3:14-18. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஆமென்.
ஆமென். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, அப்ப பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறானா, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி கேட்கிறான். பாருங்க எப்படி ஜெபிக்கிறான். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமே பலப்பட வேண்டும். இதுதான் அவன் செய்யற நல்ல, அதாவது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ரிக்வெஸ்ட் பண்றான். அவன் சொல்றான், அது போல விசுவாசினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும், முதல்ல அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் நீங்கள் வல்லமையா பலப்பட வேண்டும். அதே போல இரண்டாவது விஷயம், விசுவாசினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்க வேண்டும். நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பில் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐசத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி பவுலும் விண்ணப்பித்தான். அப்போ இப்படிப்பட்ட விண்ணப்பம் தான் கர்த்தருக்கு பிரியமான விண்ணப்பம். அப்போ பவுல் எபேசு சபையில் உள்ள அந்த குடும்பத்துக்காக, அந்த சபைக்காக வேண்டுதல் பண்ணுகிறான். இது உண்மையான வேண்டுதல் தான் இல்லைங்களா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், கண்டிப்பா கேட்பார். ஏன்னா இது கர்த்தருக்கு பிரியமான வேண்டுதலா இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட வேண்டுதலை கேட்கும் போது ஆண்டவரும் பிரியப்படாரு. ஏன்னா அவளை சித்தப்படிதான் அவன் வேண்டுதல் செய்கிறான். வாசிக்கலாம். அடுத்தது யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றாரு, இது வரைக்கும் யாரை பார்த்து? தமிழ் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் நீங்க கேட்கவில்லை, அதனால கேளுங்கள் சொல்லி தமிழ் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க எதுவுமே கேட்கலையே, அதனால கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டாக்கா, அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டால் நம்முடைய சந்தோஷம் எப்போதுமே நிறைவா தான் இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்றாருன்னா அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதாவது ஆண்டவர் பாட்டு சொல்றாரு, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆனா எதை முக்கியமா ஆண்டவர் கேட்க சொல்றாரு? என் நாமத்தினாலே சொல்றாரு இல்லையா? நீங்கள் என் நாமத்தினாலே எதுவும் கேட்கல, அப்ப என் நாமத்தினால எதை கேட்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யோவான் 14:26 வாசிக்கலாம். என் நாமத்தினாலே விதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமேன். ஆமேன். தம்முடைய சீஷர்களை பார்த்து கேளுங்கள், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும், பெற்றுக்கொள்வீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு எதையா? என் நாமத்தினாலே சொன்னார் இல்லையா? அப்ப என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அப்போ என் நாமம், பிதாவின் நாமம் என்ன? இயேசுதான். குமாரனின் நாமம் என்ன? இயேசுதான். அப்ப பரிசுத்த ஆவியானவர நாமம் என்ன? இயேசுதான். அப்ப அந்த ஒரே தேவன் தான் பரலோகத்திலிருந்து இறங்கி குமாரனாக வெளிப்பட்டார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை வாசம் பண்ணுகிறார். அப்போ என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியை தான் கேட்கணும்னு சொல்லி தமிழ் சீஷர்களும் அவர் வலியுறுத்தினார், விரும்பினார். அப்ப கேட்டீங்கன்னா உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும், பெற்றுக்கொள்வீங்க. அதே போல வாக்குத்தத்தம் பண்ணபடி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அடுத்தது இரண்டாவது விஷயம், தேடுங்கள். இந்த தேடுங்கள் சொல்ற விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல எதை தேட வேண்டும்? இன்னைக்கு உலகத்தின் மக்கள் அவங்க தங்களுடைய இச்சைகள் நிறைவேற்றும்படி அவங்க தேடி ஓடுறாங்க. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில அவங்க ருட்டீன் லைஃப நிறைவேற்ற காலையில இருந்து இரவு வரை அவங்க தேடி ஓடுறாங்க. ஆனா கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் மிக மிக குறைவு, எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்குது. ஆனா எதை தேட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தையை பார்க்கலாம். முதல்ல மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். முதலாவது ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்போ ப்ரையாரிட்டி, முதன்மையானது எது? அப்போ முதன்மையா தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம் சொல்லி இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. நல்லா கவனிச்சீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம், நீதி, இது ரெண்டும் முதல்ல தேட வேண்டும் சொல்றாரு. முதலாவதுன்னு சொல்றாரு.
அப்ப நம்ம உலகத்துல உலக மக்கள் அவங்க தேடுறதே உலக காரியங்கள். ஆனா இயேசுடைய உண்மையான சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் தேட வேண்டியது எதுவும் தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது அவருடைய நீதி. அவருடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யம் தேட வேண்டும். அப்போது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம இதை தேடினா நம்ம கொடுக்கப்படும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம தேட வேண்டியது முதலாவது எது? தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது நீதி. அடுத்தது இது குறித்து ஒரு ஊமையை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒரு ஊமை மத்தேயு 13:45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறதே. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். பாருங்க, இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அநேக ஊமைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து பேசின ஊமைகள் இருக்குது, பேரபிள்ஸ். அதுல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்ன ஊமைகள் அநேக இருக்குதுல்ல. இதுல முக்கியமா பார்க்கும்போது, அதாவது பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அதை எதை ஒப்பிட்டு பேசுறார் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரி அவன் என்ன பண்ணுவான், ஒரு முத்தை தேடி போறான். அந்த முத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி என்ன பண்றான், அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். அப்ப அந்த வியாபாரியுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குது? அந்த விலையேறப்பட்ட விலை மதிக்க உயர்ந்த விலை பெற்ற அந்த முத்தை கண்டடைந்து அதை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் பாருங்க காரிய. அதாவது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன பண்றான், அதை எப்படியாவது வாங்கணும், தன்னை ஆஸ்தியில வித்து எப்படியாவது அதை வாங்கி விட வேண்டும். அப்போ அவனுடைய எண்ணம் எப்படி இருந்து அதை வாங்கணும் அந்த முத்தை. அப்ப அதே போலதான் நாம இந்த முத்து எதை குறிக்கணும் பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை. முத்து என்பது தேவனுடைய வார்த்தை. பேர்ல்னு சொன்னாக்கா அவனுடைய வார்த்தை இல்லைங்களா? மத்தேயு 7:5-6 வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கான அர்த்தத்தை மத்தேயு 7:5 வாசிக்கும் போது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவர்களை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள். ஏன்னா போட்டா அது என்ன பண்ணுமா, கால்களால் மிதித்து விடும், திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். அப்ப அந்த முத்து என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த பரலோகராஜ ஊமையில பார்க்கும்போது, அந்த முத்தை வெளியேறப்பட்ட அந்த முத்தை கொள்வதற்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்கிறான். அப்போ நாம எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம், நீதினு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் விற்று வாங்குகிறான். அதே போலதான் இந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் உலக காரியங்கள் இல்ல, பிரையாரிட்டி நமக்கு வேண்டியது எது? தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் முதன்மையா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த உலக காரியங்களை இச்சைகளை நிறைவேற்றதுக்காக அல்ல. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆமென். நாம் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா ஏதோ இம்மைக்கு மாத்திரம் நாம நம்பிக்கை வச்சு அவர் தேடக்கூடாது. அப்படி தேடினா வசனம் சொல்லுது, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். அப்போ நாம இயேசு கிறிஸ்து, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஏதாவது கிடைக்குமா, அவர் தேடுறேன், எனக்கு தேவையான காரியம் நிறைவேற்றுவாரா? ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அதுக்காக தான் தேடுறாங்க. நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் உண்டு. இயேசு ஏற்றுக்கொண்டு நான் சபைக்கு வந்தா எனக்கு ஏதாவது கிடைக்குமா, என்னுடைய காரியங்களை நிறைவேறுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் இப்படி இன்னைக்கு அப்படிதான் கேட்கறாங்க. நான் இயேசு விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப எனக்கு எதனா கிடைச்சா நான் அவரை தேடுறேன், வர்றேன், அவரை அறிந்து கொள்கிறேன். அப்ப அதனாலதான் நான் தேடுறேன். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள இருக்கக்கூடாது. இருந்தாக்கா அவங்க நிலைமை எப்படி இருக்குமா, பரிதபிக்கப்பட்ட நிலைமை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க, அவர் தேவன் தான் இல்லைங்களா? பரலோகத்தில் தேவன் தான். அவர் இறங்கி வந்தார். எதற்காக வந்தார்? வாசிக்கலாம். அந்த தேவன் இறங்கி வந்தார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அந்த மனுஷகுமாரன் யாரு? பரலோகத்திலிருந்து வருகிற அந்த தேவன் தான். அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி மனுஷகுமாரனாக மாம்சல் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே தேவன் தான் இழந்து போன தேடத்துக்காக, ரட்சிக்கிறதுக்காக மனுஷகுமாரனாக வந்தார் பூமியில. அப்ப இழந்து போன தேடு யாரு?
காணாமல் போல இஸ்ரேல் மக்களுக்காக தான் அவர் வந்தார். பூமியில இறங்கி வந்தது யாருக்காக? தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக தான். காணாமல் போன இஸ்ரேலுக்காக தான் வந்தார். ஆனா வந்து அவருக்கு தம்மை வெளிப்படுத்தினான். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நானே அவர் என்று அநேக இடங்களில் அவர் சொல்லி தன்மை வெளிப்படுத்தும் போது கூட அவருக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அதனால கிடைச்சது என்ன ஆயிடுச்சு? சுவிசேஷம் அவர்கள் மூலமாய் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்ளாதனாலதான் அன்னைக்கு அவரை மறுச்சாங்க, அவரை கொலை செய்தார்கள். சொந்த மக்களே யூத ஜனமே என்ன பண்ணிட்டாங்க? அவரை கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனா சுவிசேஷம் மறுதளிச்சார்கள். அதனால சுவிசேஷம் அன்று முதல் புறஜாதிக்கு போய்விட்டது. அதுல நாம இன்னைக்கு அந்த பாக்கியத்தை பெற்று ரட்சிப்புக்கு வந்திருக்கிறோம். அப்போ அந்த மனுஷர்களுக்காக தான் அவர் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் வந்தார், தேடி வந்தார்ன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை தேடி வந்தார். ஏன்னா அவங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் மத்தேயு 18:11-14. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானா? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவின் சித்தம் அல்ல. ஆமேன். ஆமேன். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மக்கள் அவர் தேடுறாங்களோ இல்லையோ, ஆனா அவர் அன்றைக்கு நமக்காகத்தான், நம்மை தேடிதான் இறங்கி வந்தார். அவர் ரட்சிப்பதற்காக. மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார். அப்போ உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவள் ஒன்று சிதறி போனால், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கு, அதுல ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? பரவாயில்ல, ஒன்று போனா பரவாயில்ல, என்கிட்ட 99 இருக்கு, ஒண்ணு போனா என்னன்னு சொல்லி நினைப்பானா? இல்லையே. அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளை விட்டு என்ன பண்ணுவான்? காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடித்து வரும் வரைக்கும் விட மாட்டான். அதை தேடி போகுவான் இல்லையா? பரவாயில்ல, ஒண்ணு தானேன்னு விடுவானா? இல்ல. அதை கண்டுபிடித்தா என்ன நடக்கும்? அவன் எப்படி இருக்கும்? மனசு சிதறி போனதை, அதாவது சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான். அப்போ அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடு கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு என்ன மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லையா? அதே போலதான் ஏசப்பா சொல்றாரு, இவ்விதமாய் இந்த சிறுவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்போ 99 பேர் நீதிமான இருக்கிறாங்க, ஒருவன் கெட்டு போறது ஆண்டவர் விருப்பப்படுவாரா? கண்டிப்பா இல்ல. அந்த ஒருவன் கூட கெட்டு போக கூடாது, அவனும் மனம் திரும்ப வேண்டும் தான் தேவனும் விரும்புறாரு. அப்ப காணாமல் போல ஆடுகளுக்கு தான் அவர் இறங்கி வந்தார். அப்ப யாருமே கெட்டு போகணும் தேவனுக்கு விருப்பமும் இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார், நாம் அவர் தேடவில்லை, அவர் தான் நம்ம தேடி வந்தார். நமக்காகத்தான் அவர் சிலுவையில மரித்தார் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் யோவான் 5:43-44. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து சும்மா சுய மகிமை தேடவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்து கூட நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்று யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. நான் பிதாவின் நாமத்தால வந்திருந்து கூட நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, என்னை விசுவாசிக்கவில்லை. ஆனா வேறொருவன் தன் சுய நாமத்தினால வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீங்க. தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாம ஒருவரில் ஒருவர் மகிமை தேடுகிற நீங்கள் ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிங்க? அதனால நீங்க விசுவாசம் இல்லை உங்களுக்கு சொன்னாரு அவங்களுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க சுய மகிமை தேடுறீங்க சொன்னாரு. ஆனா இயேசுக்கு சொல்ல, நான் சுய மகிமை தேடவில்லை. வாசிகளை யோவான் 8:50. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் மனுஷகுமாரனா தன்னை தாழ்த்தி பேசுறாரு. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாய தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்ப நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டிருக்குது? மனுஷகுமார் தான். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்க்க போறார். ஆனா பேசும்போது நான் எனக்கு மகிமை தேடுறதில்ல, அதை தேடி நியாய தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா அன்றைக்கு அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க? சுய மகிமை தேடினார்கள். ஆனா கர்த்தரை தேடவில்லை. அவங்க தேடினது எல்லாம் சுய மகிமை, ஒருவரில் ஒரு மகிமை தேடினார்கள் சொல்லி இருக்குது. வாசிக்கல யோவான் 6:24-27. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி
இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்போது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதிலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரே பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அற்புதம் செய்தார் இல்லையா? அந்த அற்புதம் கண்ணார கண்டு கூட அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சுட்டு வந்துடுறாரு. ஆனா பின்னாடியே ஒரு கூட்டம் அவரை தேடின்னு வருது. அப்போ அவங்க பாருங்க, இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாத ஜனங்கள் கண்டு என்ன பண்றாங்க, அந்த சில ஜனங்கள் என்ன பண்றாங்க, உடனே அந்த படகுல ஏறி இயேசு தேடினே வராங்க. இயேசு தேடினே வராங்க இவங்க. ஆனா தேடுகிற நோக்கம் பாருங்க எப்படி இருக்குது. தேடினே எங்க வராங்க? கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அங்க பார்த்த உடனே கடலில் அக்கறையில் அவர்களை கண்டபோது, ரபி, நீர் எப்போது இங்க இவ்விடத்தில் வந்தீர் என்று கேட்டாரு. எப்போ ஆண்டவர் இங்க வந்தீங்க? ஆனா இங்க எல்லாருமே இயேசு தேடினே வராங்க. ஆனா நோக்கம் வேறமா இருந்தது. ஆனா இயேசுக்கு நல்லது எதுக்காக அவங்க எல்லாம் அற்புதத்தை பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, ஆனா மறுபடியும் வந்திருக்காங்க. இயேசப்பா சொல்றார் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடினீர்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன இருந்தது? மறுபடியும் எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, அதுதான் உள்ளத்துல இருந்தது. ஆனா அற்புதத்தை பார்த்து உணர்வு அடையவில்லை அவங்க. அது இயேசப்பா சொல்றார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடி வந்தீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. அப்ப இயேசப்பா சொல்றாரு, கண்டித்து அவங்கள அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியைகளை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரனுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா, எனக்கு எதாவது கொடுப்பாரா, அதுக்கு அப்பதான் நான் வருவேன் விசுவாசமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நம்ம தேடுதல் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 55 எப்போ நமக்கு காலம் தாமத்து ஆனும் போது, எல்லாம் முடிஞ்ச பிறகு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 40 வருஷம் ஆன பிறகு என்னுடைய காரியெல்லாம் நிறைவேற்றி என் வேலையை முடிச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு பிறகு நான் என்ன பண்றேன், ஆண்டவர் வேலை பாக்குறேன், இயேசு தேடி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப தேடுறது சரியா இருக்கும்? ஏசாயா 55:6-7 வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். அப்போ நான் எல்லா காரியங்களும் உலகத்துல இருக்கிற எல்லா காரியம் நடப்பிச்சு நிறைவேற்றிட்டு எல்லாம் முடிச்சு அப்புறமா தேடுறன்ற சரியா? ஆனா சொல்றாரு, கண்டடையத்தக்க சமயத்தை அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப நம்ம தேட வேண்டியது எப்போது? சமீபமா இருக்கும் போது அவரை கூப்பிட வேண்டும், அவரை நாட வேண்டும். அப்போ துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்போ துன்மார்க்கனும் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் ஆண்டு சொல்றாரு. இன்று அல்ல அன்றே சொன்னார், அவர் அவன் மேல் மனதுருகிறார். அப்போ துன்மார்க்கம் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமா? இல்ல, அவன் மேல் கர்த்தர் மனதுருகிறாராம். அப்ப நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பட்டு இருக்கிறார். அப்போ மனம் திரும்புதல் என்பது ஒரு சாய்ஸா தான். நீங்க ஒன்னே ஒன்று சாய்ஸா இருக்குது. நீங்க கடைசி காலத்துல இருக்கிறோம், ஒரே ஒரு வழிதான் இருக்குது, மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்கன் அழிந்து போகக்கூடாது, அவனும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் விரும்புறார். அடுத்தது முக்கியமானது, கர்த்தரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும், கேட்க வேண்டும். கேட்டால் அவர் நம்மளுக்கு வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆமென் என்று சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அவரை தேடணும், அவர் முகத்தை தேட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார் இல்ல? அவருடைய வருகை குறித்து, எந்த காலகட்டத்துல வரப்போகிறது, நாம்
எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும், அந்த வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு காலத்தை அறியாம இருந்தோம், ஆனா தேவன் கிருபையினால் அதை வெளிப்படுத்தினார் இல்லையா? அப்ப நம்முடைய கடமை என்ன? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நாட வேண்டும், கேட்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமா இருக்குது. பவுல் பாருங்க, அவன் ஒரு விஷயத்த சொல்றான், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:32-33. நான் என் சுய புரோஜனத்தை தேடாமல் அநேகருடைய புரோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரற்றதாய் இருங்கள். ஆமென். ஆமென். பவுல் சொல்றான், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாம எனக்கு என்ன பிரயோஜனமோ அதை தேடுவதில்லை. எனக்கு பிரயோஜனமான காரியங்கள் உண்டு, நான் தேடலாம், ஆனா அதை தேட மாட்டேன். அப்போ அவன் சொல்றான், அநேகருடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி நான் தேடி என்ன பண்றேன், அவர் இரட்சிக்கும்படிக்கு. இதுதான் அவனுக்கு முக்கியமா இருந்தது. அப்ப எது முக்கியமா இருக்க வேண்டும்? எனக்கு பிரியமான எதுன்னு சொல்லி அதை தேடாம அநேக ரட்சிக்கப்படுறதுக்கு எது பிரயோஜனமோ அதை தேடி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் எப்படி இருக்கணுமா? இடரலா இருக்க வேண்டும். இடரல் பண்ணாம யூதர் கிரேக்கர் எல்லாருக்கும் தேவனுடைய சபைக்கும் எப்படி இருக்கணுமா? இடரல் பண்ணாம இருக்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படிக்கு அநேக ரட்சிப்படைய வேண்டும். அதுதான் அவனுக்கு பிரியமா இருந்தது. அப்ப நமக்கும் அதுதான் இல்லையா? எல்லாரும் ரட்சிப்படையணும். அப்ப நாம் எப்படி நடக்க வேண்டும்? எனக்கு பிரயோஜனமானது அல்ல, சுய பிரயோஜனம் தேடாம, அதாவது அநேக ரட்சிப்பு அடையும்படிக்கு அதை தேட வேண்டும், அதுதான் நாட வேண்டும். வாசிக்கலாம் கொலோசியர் 3:1-4. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். ஆமீன். எது தேட வேண்டாமா? வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மரித்தோம், நாம் மறுபடியும் பாவத்துக்கு மரித்துக்கு நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேல் ஆனவர்களை தேடுங்கள். ஹெவன்லி திங்ஸ் நம்ம தேட வேண்டுமா? சீக் த ஹெவன்லி திங்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பூமியில் உள்ளது அல்ல, ஏன்னா பூமியில் உள்ளது எல்லாமே அனித்தியமான காரியங்கள். அப்ப நம்ம எதை நாட வேண்டும், தேடும்? பரலோகத்துக்குரிய காரியங்களை தான் இல்லையா? மேல் ஆனவர்களை நாடுங்கள். அப்போ ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோட கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதனால நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப நாம எது தேட வேண்டுமா? பரலோகத்துக்குரியர்களே ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். இன்னொரு முக்கியமானது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் பிரையாரிட்டி, கிரியை உள்ள விசுவாசம் அது போன்ற. அப்ப ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம தேடுறோம், ஆனா விசுவாசம் இல்லாம தேடக்கூடாது. விசுவாசத்தோடு கிரியை உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:5. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுவீர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆமென். ஆனா துஷ்டர் துன்மார்க்கன் நியாயத்தை அறியார்கள், ஏன்னா அவங்க தேவனை தேடுவதில்லை. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அப்ப தேவன் அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறார். அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது யாரால? துஷ்டன் அல்ல, கர்த்தரை தேடுகிறவர்கள். அப்போ உண்மையா யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க எல்லாம் சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம். தேவன் வெளிப்படுத்துவார். வருங்காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு ஆவியானவர் தான் இல்லையா? அப்போ ஆவியானவர் வருங்காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நடக்க போற சம்பவிக்க போற காரியங்கள் எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஆமீன். இன்னொரு முக்கியமானதை நம்ம தேட வேண்டும், சமாதானம் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இந்த சமாதானம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உலகத்துல சமாதானம் இழந்திருக்காங்க மக்கள். எங்கு பார்த்தாலும் போர், பதற்றம், உலகத்துல ஒரு அச்சம், வரும் ஆபத்தை பார்த்து அவங்க எல்லாம் ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க.
ஆனா நமக்குள்ள இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுத்துக்கிறார். ஏன்னா நமக்கு நம்பிக்கை உண்டு, இயேசு வரும்போது அந்த ரட்சிப்பை கொடுப்பாரு. என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோட இருந்து அவரோட ராஜ பிரவேசிக்கிறதுக்கு அந்த கிருபை கொடுத்துக்கிறார் சொல்லி நம்புறோம் இல்லையா? அப்ப ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன பண்ணுமா, பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்பு தன் என்ன பண்ணுமா, நாவு, இந்த நாவை தான் முக்கியமானது. ஏன்னா இதுல இருந்தா கெட்ட வார்த்தையும் தோண்டும், தேவோட வார்த்தையும் பேச முடியும். ரெண்டுமே வாயில தான், நாக்குல தான் புறப்படுது. அப்ப நாவு என்ன பண்ணுமா, விளக்கி, கபடத்துக்கு தன் உடல்களையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து. அப்ப நன்மை செய்யறதுதான் தேவனுடைய காரியம். நன்மை செய்து என்ன பண்ணுமா, சமாதானத்தை தேட வேண்டும். தேடுது மாத்திரமல்ல, அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும். அப்ப இந்த தேடல் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம் அடுத்தது நீதிமொழிகள் 15:14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயு மதியினத்தை மேயும். ஆமென். ஆனா புத்திமானுடைய மனம் என்ன பண்ணுமா, எது தேடுமா, அறிவை தேடும். அவ ஒரு புத்திசாலின்னு யார சொல்ல முடியும்? புத்தி உள்ளவன், புத்தி உள்ள ஸ்திரீன்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த 5 கனிகள். அப்போ புத்தி உள்ளவன் இப்படி என்ன பண்ணுவான், அறிவை தேடுவான். அவன் மனம் எப்பவுமே அறிவை தான் தேடும், தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளதான் அவன் விரும்புவான். ஆனா மூடன் என்ன பண்ணுவான், மூடனுடைய வாயோ மதி இனத்தை மேயும். வாசிகள சங்கீதம் 119, 155. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். ஆமீன். பாருங்க, ஆனா அந்த ரட்சிப்பு எல்லாருக்குமே அருகில் இருக்குதா? இல்ல இல்லையா? ரட்சிப்பு யாருக்கு? அவர் தமக்காக காத்து கொண்ட ரட்சிப்பு அருளும்படி இறந்தாலும் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவாரு, நான் காத்து இருப்பேன் முடிவு நினைத்திருக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிப்பு. எல்லாருக்கும் இல்ல. ஆனா ரட்சிப்பு துன்மார்க்கு தூரமா இருக்குது, அதனாலதான். ஆனா அவர்கள் உமது பிரமாணத்தை தேடார்கள். ஏன்னா அவங்க ஏன் தூரமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, வசனம் சொல்லுது, அவருடைய பிரமாணத்தை தேட மாட்டுறாங்க. அவர்கள் உமது பிரமாணத்தை தேடார்கள், அதாவது ரட்சிப்பு தூரமா இருக்குது. வாசிகளா ரோமர் 9:30-33. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. ஆமீன். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் நம்ம வாஸ்தவம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் நீதியும் தேடுங்கன்னு சொன்னாரு. ஆனா நீதியை தேடாத புறஜாதியார். அப்ப நாம அதாவது இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்துக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்ட நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம் இல்லைங்களா? அப்ப நீதியை தேடாத புறஜாதியா தான் இருந்தோம் எல்லாருமே இல்லையா? தூரமா இருந்தோம். இப்படி இருக்க என்ன சொல்வோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அப்ப தூரமா இருந்தவர்கள், ஏன்னா அவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆனா அவர்கள் தேடவில்லை. ஆனா தேடாத புறஜாதியார் இந்த நீதியை இன்னைக்கு அடைந்திருக்காங்களா? ஆமா, அடைஞ்சிருக்காங்க. நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசனால் ஆகும் நீதியே. எதனால அடைந்தார்கள்? விசுவாசனால் ஆகும் நீதின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர், இந்த இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? நீதி பிரமாணத்தை தேடினாங்க. எப்படி தேடினாங்களா? தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன் அடையவில்லை? அங்க எப்படி தேடினாங்களா? என்னத்தை என்றால் அவர்கள் விசுவாசனாலே அதை தேடாமல், விசுவாசத்துல தேடலாங்க, ஆனா நியாயப்பட கிரியனால தேடினார்கள், அதனால அவங்க அடையவில்லை. அப்ப இடதற்கு ஏதுவான கல்லில் இடறினார்கள். இதோ இடதுக்கான கல்லையும் தவறுக்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அப்படி விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறதே. ஆனா அந்த ஜனங்கள் நீதியை தேடினாங்க, ஆனா அவங்க விசுவாசத்தை தேடல, நியாயப்படத்து கிரியனால தேடினாங்க, அதனால அவங்க அடையவில்லை. அப்ப தேடாத இன்னைக்கு அடைந்திருக்காங்க. எதனால? விசுவாசம் தேடினார்கள், இன்று அடைந்திருக்கான்னு சொல்லி பாக்குறோம். வாசிகளா அடுத்தது 2 விதமான சாட்சிகளை பார்க்கலாம். தாவீது தேடினான், அதே போல தானியேலும் தேடினான். ஆனா ஒரு விஷயத்த வாசிக்கலாம். தானியேல் 9:3-5 வாசிக்கலாம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே,
நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமென். ஆமென். தானியேல் அவன் என்ன பண்ணான், எப்பவுமே உபவாசம் பண்ணி ஆண்டுகிட்ட விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு நல்ல ஜெப வீரனா இருந்தான். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் தானியேல். அவன் எப்படி ஜெபம் பண்ண பாருங்க. தானியேல் உபவாசம் பண்ணி என்ன பண்றான், ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்ப அவன் என்ன பண்றான், உபவாசம் பண்ணி சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டு கொண்டு யார தேடுறான், ஆண்டவரை தேடி விண்ணப்பம் பண்றான். எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்றான் பாருங்க. பாவ அறிக்கை செய்தான் அவன் இல்லையா, ஆண்டவரை தேடி கம்ப்ளைண்ட் பண்ணல, இவன் சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த மாதிரி குறைகள் லிஸ்ட் இதெல்லாம் பண்ணாம அவன் என்ன பண்ணான், முதல்ல பாவ அறிக்கை செய்தான். அப்போ எல்லோருடைய பாவங்களுக்காக அவன் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி அறிக்கை பண்றான். பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் நீர். நாங்கள் பாவம் செய்து, அவன் சொல்லும் போது சொல்றான் பாருங்க, ஆண்டவரை முகத்தை தேடி ஜெபம் பண்றான். நாங்கள் பாவம் செய்து என்ன பண்றோம், அக்கிரமக்காரா இருந்து துன்மார்க்கை நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் அப்படின்னு தன்னை தாழ்த்தி ஆண்டவரை தேடி விண்ணப்பம் பண்றான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் ஜெபம் பண்ண உடனே தொடங்கும் போதே அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. காபிரியேல் தூதன் இறங்கி வந்து பதில் கொடுக்குறான் இல்லையா, எப்போது நீ ஜெபம் பண்ண தொடங்கினியோ அப்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட ஜெபம் தேவனுக்கு உகந்தமான ஜெபம் சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவன் கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணா, முகத்தை தேடி நான் பாவ அறிக்கை செய்தான் சொல்லி பாக்குறோம். 2வது தாவீது குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 63:1-2. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படி பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆமேன். ஆமேன். பாருங்க, தாவீது வனாந்தரத்தில் இருக்கும் போது, அதாவது சவுலுக்கு தப்பி விலகி ஓடுறான். ஆனா சவுலை கொல்றதுக்கு சந்தர்ப்பம் வந்து கூட சவுல் மேல கை வைக்க மாட்டேன், தேவன் அபிஷேகம் பண்ணிரு மேல நான் கையை வைக்க மாட்டேன், விலகி போறான். ஒரு வனாந்தரத்தில் இருக்கான். அப்ப சொல்றான் அவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். அவன் வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்றான். என்ன பண்றான் பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப தேடுறான்னா அதிகாலம், ஏர்லி மார்னிங். சோ உண்மையிலே ஏர்லி மார்னிங்னாக்கா 5 மணி 6 மணி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இல்ல, அதிகாலம் என்பது 3 மணில ஸ்டார்ட் ஆகாத அதிகாலம் இல்லைங்களா. அதாவது 3ஆம் ஜாமம், 12 மணி முதல் அதிகாலை 3 மணி, இதுதான் 3ஆம் ஜாமம். அவன் அதிகாலமே என்ன பண்றான், கர்த்தரை தேடுறான். நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குது. அவன் சொல்றான், என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குது, அதனால உம்மை தேடுகிறேன். எப்போது, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படி பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசை இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அப்ப கர்த்தரை தேடுறான். அவன் முழு உள்ளத்தோட எப்படி பண்றான், என்ன பண்றான், கர்த்தரை தேடுகிறான். எப்போது, அதிகாலமே இருந்து கர்த்தரை தேடுறான். உம்மை பார்க்க வேண்டும், அவரோட வசனத்தை கேட்கணும், அந்த வார்த்தை கேட்கணும்னு சொல்லி அதிகாலமே என்ன பண்றான், தாவீது எழுந்து ஜெபம் பண்றான். அடுத்தது வாசிக்கலாம், லூக்கா 13:23-25 வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். ஆண்டவர் இயேசப்பா ஓமையா சொல்றாரு. ஆண்டவரு பாருங்க, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகள் சில பேர்தான் அப்படின்னு கேட்கும் போது சீசர்கள் ஆண்டவர் சொல்றாரு பதில் பாருங்க, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க வேண்டும். இடுக்கமான, கஷ்டப்பட்டுதான் பிரவேசிக்க வேண்டும். ஏன்னா பரலோகத்தை பிரவேசிப்பது சுலபமான காரியம் அல்ல. அது இடுக்கமான வாசல்கள் தான் பிரவேசிக்க வேண்டும்.
இல்லையா? பாடுகள் அனுபவிச்சு சிலுவை சுமந்து கொண்டுதான் நம்ம பிரவேசிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க வேண்டும், பிரவேசப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும். ஆனா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்களாம் பிரவேசிக்கணும்னு சொல்லி, ஆனா பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்வெடுத்தாரோ உங்களை அறியேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராம். இதே போலதான் அந்த ஊமையை பாக்குறோம் எங்க மத்த 25 இல்லையா? அங்க என்ன பண்றாங்க, 10 கன்னிகள் இருக்கிறாங்க. அங்க புத்தி உள்ளவரும் புத்தி இல்லாதவரும் இருக்கிறாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் இல்லாம தூங்கிறாங்க, பரிஸ்தாவி இல்லாம தூங்கிறாங்க. ஆனா எண்ணெயோட தூங்கினவர் யாரு? புத்தி உள்ளவர்கள் யாரு? அவங்க பரிஸ்தாவியோட தான் தூங்கினார்கள். ஆனா வனவனம் வரும்போது என்ன பண்ணாங்க, உடனே என்ன பண்ண ஆயத்தமா இருந்தார்கள், எதிர்கொண்டு போனாங்க, பிரவேசித்தார்கள். ஆனா புத்தி இல்லாத எண்ணெய் இல்லாம தூங்கிட்டாங்க. பிறகு என்ன பண்றாங்க, கதவு அடைத்த பின்பு ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கறாங்க, அதாவது ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னு பாருங்க, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழிப்பில்லாம யாரெல்லாம் ஆத்மால விழிப்பில்லாம தூங்கிறாங்களோ அவங்களுக்கு கதவு மூடப்படுகிறது. ஆண்டவரோட கேட்டா கூட சொல்றாரு, உங்களை அறியன் தான் சொல்லிடுவாராம். அதே போல வாசிக்கலாம், இந்த விஷயத்த எபிரேயர்ல வாசிக்கலாம் 3:14-19. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சபங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆமென். பாருங்க, எச்சரிப்பிக்கிற ஒரு விஷயம் பாக்குறீங்க. ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்து நம்ம உறுதியா பற்றி கொண்டிருக்கமாகில், நம்ம ஆரத்துல எந்த நம்பிக்கை இருந்ததோ அதே நம்பிக்கை உறுதியா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில இருக்கணுமா. அப்ப கிறிஸ்துவத்தில் பங்குலா இருப்போம். ஏன்னா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபம் மூடுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணமா கடினப்படுத்த கூடாது என்று சொல்லி இருக்கிறதே. என கேட்டவர்களில் கோபம் மூட்டினார்கள் யார்? அன்னைக்கு மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டாராம்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து ஆணையிட்டார். ஆதலால் அவிசுவாசனாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிடுச்சு. அதனால இந்த எபிரேய புத்தகத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல அன்னைக்கு வனத்தை விழுந்து போனார் இல்லையா, அது போல நம்ம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. அவர்கள் விழுந்து போனார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 20-22. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்போ இன்னைக்கு சத்தியத்தை நம்ம கேட்கும் போது கடினப்படுத்தக்கூடாது. அவனுடைய வசனம் கேட்கும் போது, அந்த வசனம் கேட்கும் போது இது எனக்கு இல்ல அப்படின்ற சத்தத்தை நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. அப்ப சில பேர் வசனம் கேட்பாங்க, ஆனா அது என்ன பண்ணாங்க, உணர்வடைய மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவங்க சில பேர் காதால கேட்டு என்ன பண்றாங்க, அப்படியே போயிடுறாங்க, உணர்வடையவில்லை. ஆனா இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இருதயத்தை திறந்தாக்கா என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவரிடத்தில் நான் பிரவேசித்து, அப்ப நமக்குள்ள ஆண்டவர் பிரவேசிப்பார். நம்ம இடத்துல அவனோட போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போதனம் பண்ணுவான்.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போலவே ஜெயங்குளர் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருளி செய்வேன் என்று ஆண்டவர் கிருபையா சொல்லியிருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தை. ஏன்னா ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறது காதுல கேட்க கடவன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயத்த லூக்கால சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்போ அங்க இயேசு கிறிஸ்துவோட அநேகர் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல வந்து எல்லா இடங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்க தேவனுடைய ராஜ்யத்துல கிங்டம் ஆஃப் காட்ல என்ன பண்ணுவாங்க, பந்தி இருப்பார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ வரப்போற காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது சத்தத்தை கேட்டு திறந்தால், நம்ம இருந்து திறந்தா, கடினப்படுத்தாம திறந்தா நமக்குள்ள ஆண்டவர் பேசிப்பார். அந்த வசனம் எங்க தங்கி இருக்கும், நம்ம இருதயங்களை. அப்போது நாம் கனி கொடுப்போம். அப்ப முடிப்பது நிலைத்திருந்து நாம கிடைச்ச வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் நிலைத்திருந்து காத்திருந்தால் அந்த ரட்சிப்படைந்து நம்ம அந்த இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும் சொல்லி பார்த்தோம். ஆனா யாரெல்லாம் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனா அன்னைக்கு அவங்க பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு, ஆணையிட்டேன்னு சொல்ல ஆண்டவர் இல்லையா. ஏன்னா அவங்க வந்து கடினமா இருந்தது அவங்க உள்ளத்துல, காதலை கேட்டு உணர்வில்லாம போயிட்டு ஆண்டவர் அநேகர் சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லி எதை கேட்க வேண்டும், எப்படி தேட வேண்டும் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வசனம் வெளிப்படுத்தினார் இல்லையா. அப்ப நம்ம தேடும் போது கூட இம்மைக்கு மாத்திரம் தேடக்கூடாது, அதே போல எதை கேட்க வேண்டும், அப்ப நம்ம இச்சையின்படி நம்ம செலவழிக்க சொல்லி கேட்கவும் கூடாது. அதே போல தேடும் போது நம்ம உண்மையா தேட வேண்டும், முழு இடத்தோட அவர் தேட வேண்டும் சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனம் கொடுத்தார் இல்லையா, அவருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் சரியை முடிக்கலாம். இயேசுவுக்கு கொடுத்த இந்த வசனக்காக நன்றி செலுத்தி ஒரு முடிவு ஜெபத்தை யாராவது ஒருத்தர் செய்யுங்க. பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் ஒருத்தர். ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, மே துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே இயேசுப்பா. உடைய வார்த்தையை இயேசுப்பா நீர் மட்டுமா இயேசுப்பா அப்பா சகோதரர் மூலியமா எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கதடுகள் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்ற வார்த்தைக்கு இயேசுப்பா ஆவிக்குரிய அர்த்தங்களை எங்களுக்கு நீர் போதித்ததற்காக நன்றி தகப்பனே. ஆவியான தேவன் இயேசுப்பா நீர் நல்லவர் தகப்பனே இயேசுப்பா. உம்முடைய நித்திய ஜீவனுக்காக இயேசுப்பா நாங்கள் எதையெல்லாம் கேட்கணுமோ, எதெல்லாம் தேடணுமோ அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுப்பா. எதை தட்டணுமோ அப்படியே நாங்கள் வார்த்தையின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே இயேசுப்பா. எங்களுடைய அப்பா ஒவ்வொரு காரியங்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வழிகளுக்கெல்லாம் நீங்க தான் அதிகாரி என்ற வசனத்தில் நாங்கள் தானியேல பார்க்கிறோமே தகப்பனே. அப்பா எங்களுடைய சுவாசத்தை உம்முடைய கரங்கள்ல வைத்திருக்கிறீர் சொல்லி பார்க்கிறோமே தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் தகப்பனே இயேசப்பா நாங்கள் ஒன்றுமில்லை இயேசப்பா. அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் இயேசப்பா, சகலத்தையும் சிருஷ்டித்தவர் கர்த்தாவே. அப்பா உம்முடைய கைக்குள்ளே அப்பா நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் களிமண்ணு மண்ணு இயேசப்பா, இருந்தாலும் இயேசப்பா உம்முடைய ஜீவ சுவாசத்தினாலதான் தகப்பனே நாங்கள் இயேசப்பா இப்போ தகப்பனே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அதை நினைத்து தகப்பனே நாங்கள் இயேசப்பா நன்றி உள்ளவர்களா இருக்க என் தேவன் உதவி செய்வீராக தகப்பனே இயேசப்பா. தகப்பனே இயேசப்பா முடிவு பரியந்த நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கீங்களா பாவியானவரை. அப்பா அப்படியே கூட வார்த்தையின்படி தகப்பனே நாங்கள் முடிவு பரியந்த நிலைநிற்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்க இயேசப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசப்பா எங்களை புதுப்பியும் தகப்பனே. அப்பா எதுலெல்லாம் நாங்கள் இன்னும் இயேசப்பா மாற வேண்டுமோ, எதெல்லாம் இன்னும் நாங்கள் அப்பா சரியா தேடாம இருக்கிறோம், அது எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரை இயேசப்பா. என் தகப்பனே இயேசப்பா உம்முடைய வார்த்தைகளை இயேசப்பா நாங்கள் இயேசப்பா இன்னும் அதிகமாய் தியானிக்கவும் இயேசப்பா, உம்மோடு கூட உறவாடும் இயேசப்பா. அப்படியே நாங்கள் பவுல் எழுதியிருக்கிறத பார்க்கிறோமே தகப்பனே. இயேசு கிறிஸ்துடைய அச்ச அடையாளங்கள் என் சரீரத்துல தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் இயேசப்பா. அதே போல தகப்பனே இயேசப்பா உம்மை போல இயேசப்பா நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தகப்பன் தேவன் இயேசப்பா நீங்க இறங்கி வந்து இயேசப்பா எங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து எங்களுக்கு இயேசப்பா எங்களுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கீங்க இயேசப்பா மாதிரியா. அப்படியே உம்மை பின்பற்றி இயேசப்பா உமக்கு ஏற்றார் போல தகப்பன் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆவியானவரை. எங்களால முடியல தகப்பனே, உம்முடைய பலத்தால இயேசப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனோட வார்த்தையின்படி ஆவியானவரை உம்முடைய பலத்தால நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இப்பொழுது ஆன்லைன் பிரேயர்ல இருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு என் பாவங்கள் எந்த தடையா இருந்தாலும் ஒரு விசை கழுவி மன்னிப்பீராக தகப்பன ஆவியானவரே. உம்மிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு தகப்பனே. நீ நீடிய சாந்தமுள்ள தேவன், மன்னிக்கு தயை பெருத்தவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க
கழுவுங்க ஏசப்பா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, நன்றி தகப்பனே ஏசப்பா. உம்மை அறியும்படியாக ஏசப்பா, உம்மை பற்றி தேடும்படியாக ஏசப்பா, உம்முடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்தீரே, நன்றி ஏசப்பா. அப்பா என் தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இதை உணர்ந்த ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்வீங்கப்பா. செய்யுங்க தகப்பனே, உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் நன்றி உள்ளவர்களா எப்பொழுதுமே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல பேசினது ஆசிரியர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் ஏசப்பா எடுத்து பயன்படுத்துங்க ஆவியானவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்.